அருட்கொடிகளின் காலமாகிய தவக்காலத்தின் 40 நாட்களையும் மனமாற்றத்தை தேடும் நாட்களாக பயன்படுத்தி இறை நம்பிக்கையை புதுப்பித்து இறைவேண்டல் பரித்தியாகங்கள் வழியாக இறைவனுடன் நெருங்கி வாழ்வோம் என யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் வெளியிட்டுள்ள தவக்கால சுற்றுமடலில் அழைப்பு விடுத்துள்ளார். தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளும் நோன்புகளும் ஏனைய தவ முயற்சிகளும் எம்மை சூழவுள்ள ஏழைகள் துயருவோருக்கு வாழ்வு கொடுத்து இறைவனுடன் எம்மை இணைக்க வேண்டும் என்பதுடன் நாம் இத்தவக்காலத்தில் எம்மை விட தாழ்நிலையில் உள்ளோரை தேடிச் சென்று உதவ முன்வர வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் யாழ்மறை மாவட்டத்தில் சமூக தொடர்பு ஆண்டாக கடைபிடிக்கப்படும் இவ்வாண்டின் தவக்காலத்தில் நாம் சமூக தொடர்பு சாதனங்களை பொறுப்புடன் மனித நேயத்தை மதித்து உறவுகளை கட்டியெழுப்ப பயன்படுத்த பழகுவதுடன் திரை நேரத்தை மட்டுப்படுத்தி அந்நேரத்தை தவக்கால பக்தி முயற்சிகளை மேற்கொள்ள பயன்படுத்துவதுடன் அதனை எம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதையும் சிறப்பான பருத்தியாகமாக கடைபிடிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் எமது பிரதேசத்தில் இளையோரை இலக்கு வைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுடன் குறிப்பாக கத்தோலிக்கர்கள் சரிவாக வாழும் கரையோர பிரதேசங்கள் ஊடாக வியாபாரம் வியாபித்து வருவது வேதனைக்குரிய விடயம் என குறிப்பிட்ட ஆயர் அவர்கள் நாம் பொறுப்புள்ள விதத்தில் இத்தீமைகளுக்கு அடிமையானோருக்கு மறுவாழ்வும் விற்பனையில் ஈடுபடுவோரை சட்டத்தின் முன் நிறுத்தவும் எமது ஒத்துழைப்பை வழங்கி ஆவண செய்ய வேண்டும் எனவும் எடுத்துரைத்துள்ளார். சமகால அரசினால் மக்களுக்கு உறுதிமொழிகளுக்கு மேல் உறுதிமொழிகள் வழங்கப்படுகின்றனவே தவிர எவையும் செயற்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டிய ஆயர் அவர்கள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய எம் தலைமைகள் சுயநலப்போக்கு கொண்டவர்களாக பிளவுபட்டுள்ளமை ஓர் துர்ப்பாக்கிய நிலை எனவும் சமூக நலன் விரும்பிகளும் புத்திஜீவிகளும் தமிழ் தலைமைகளுக்குள் ஒற்றுமையை உருவாக்க முயல வேண்டியது கட்டாய தேவையாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.